Hi guys, I am Vignesh. இப்போ ஒரு manifold மாடலை தான் டிசைன் பண்ண போகிறோம். இதில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் நோட் பண்ணிங்கன்னா ஒன்று பிரைமரி செக்ஷன் வியூ, நெக்ஸ்ட்டு டாப் வியூ, சைட் வியூ. அந்த டாப் வியூவை பார்ஷலாக கட் பண்ணால் அதான் பி செக்ஷன் வியூ டாப் எண்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏ டைப்பை செக்ஷன் பண்ணுறது தான் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க வியூஸ். இப்போ டாப் லைன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஸ்கெட்ச். பிரைமரியாக ஒரு வெர்டிக்கல் மிட் பாயிண்ட் லைன் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இதை ரெஃபரன்ஸாக பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ப்ரொஃபைல்ஸும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒன்ஸ் ஒரு லைன் கிரியேட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் இப்போ இந்த லைனுக்கான டோட்டல் டைமென்ஷன் என்ன? இப்போ ட்ராயிங்கை நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்ஷியல் டைமென்ஷன்ஸ், ஹாஃப் ஆஃப் த டைமென்ஷன்ஸாகவே தான் இருக்குது. ஃபுல் டைமென்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம். அதுக்கு ஜஸ்ட் 8+2+ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூஸை டிஃபைன் பண்ணிடலாம். 15 mm ப்ளஸ் 8 mm 2 mm ப்ளஸ் 5 mm. ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 70 mmல டோட்டல் அந்த மாடலுக்கான லென்த்தை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஒன்ஸ் டோட்டல் லென்த் கிடச்சாச்சு. இப்போ அதை அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதை ரெஃபரன்ஸாக பேசி நம்ம அந்த பிரைமரி சாலிட் பாடி ஃபஸ்ட்டு பாடியை நம்ம ட்ரா பண்ணலாம். இது ஒரு ஸ்டெப்டு பார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன், அகைன் ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த போர்ஷன்ஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டாப் எண்ட்லையும் இதே மாதிரி பாட்டமில் எப்படி க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு. ஒன்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஸ்டெப் இப்போ ஃபினிஷ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ பாட்டம் லைனை, அதாவது பாட்டம் பாயிண்ட்டை ஹாரிசான்டலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். டாப் பாயிண்ட்டையும் அதே மாதிரி ஹாரிசான்டலில் கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டைமென்ஷனல் வைஸாக 1 by 1 ஒரு ஏரியாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இன்னர் மோஸ்ட் போர்ஷன்ஸ், இதோட டயாமீட்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 mm. ஸோ அந்த டோட்டல் வேல்யூ இப்போ நம்ம இந்த வெர்டிக்கல் சென்டர் லைனை செலக்ட் பண்ணனால நம்ம டோட்டல் டைமென்ஷன்ஸே அப்ளை பண்ண முடியும். 8 mmல ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்டு பார்ட், இதோட டைமென்ஷன்ஸ் 14 mm. அது பிரைமரி போர்ஷன்ஸ் இல்லை, இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஆங்குலராக இருக்கிற இந்த மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 14 mm இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் டைமென்ஷன்ஸ் இது 18 mm. அது பிரைமரி சாலிட் பாடியிலே கிளியராக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. 18 mm டாப் எண்டில் 18 mm ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ப்ரொஃபைலை நம்ம ஜாமெட்ரிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 எண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 8 mm. டாப்லேருந்து ஒரு 8 mm டிஸ்டன்ஸில் தான் ப்ரொஃபைலே இருக்குது. ஸோ அந்த 8 mm டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாட்டம்லேயும் வெர்டிக்கல் லைன், 2 ஆப்போசிட் வெர்டிக்கல் லைன் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஒன்ஸ் ஈக்குவலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ப்ரொஃபைலில் ஃபுல்லி டிஃபைண்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அது அப்படியே சாலிட் பாடி, சிலிண்ட்ரிக்கல் சாலிட் பாடியாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரிவால்வ் பஸ்ஸை யூஸ் பண்ணி 360 டிகிரியில் சாலிட் பாடி மேக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிரைமரி சாலிட் பாடி க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டரி பாடி ஆங்குலராக தான் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். டாப் லைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டர் லைன் மட்டும் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன் ஆங்குலராக. ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எண்ட் பாயிண்ட்டை வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆரிஜினுக்கு ரெஃபரன்ஸாக. நெக்ஸ்ட் அந்த லைன் அதோட எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ண குவாட்ரண்ட் கிரியேட் ஆகும். இந்த குவாட்ரண்ட்டை இப்போ நம்ம பிக் பண்ணிவிட்டு ஒரு 60 டிகிரியில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 60 டிகிரியில் ஆங்குலர் வேல்யூ நம்ம ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு இந்த லைன் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த லைனோட எண்ட் பாயிண்ட்டை பொசிஷன் பண்ணணும். அதை டாப் பேஜ்லேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இங்கே நம்மளுக்கு ஹாஃப் ஆஃப் த டைமென்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ 8+2+5+15 mm கேல்குலேட் பண்ணால் கரெக்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட பொசிஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டபிளாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக 30 mm டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆங்குலர் லைனுக்கான டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 45 mm. ஸோ அந்த 45 mm நம்ம இப்போ மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லைனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, எக்ஸிட் த ஸ்கெட்ச். இப்போ ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரியில் பிளெயின்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லைன் அதோட எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணால் பிளெயின்ஸ் கிரியேட் ஆகிருக்கும் இந்த 2 ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி. இப்போ இந்த பிளெயின் 1 கிரியேட் நியூ ஸ்கெட்ச். இப்போ ட்ரா அ சர்க்குலர் ப்ரொஃபைல். ஒன் சர்க்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சர்க்குலரும் அந்த பிரைமரி சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் சேம் டயாமீட்டர் 18 mm. பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்க டயாமீட்டர் வேல்யூ கிரேட்டர் தெனாக இல்லை. கிரேட்டர் தெனாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அது என்னென்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இந்த சாலிட் பாடியை நான் க்ரியேட் பண்ணணும். எதர் நான் த்ரூ ஆல் டைப் யூஸ் பண்ணலாம், இல்லை பிளைண்ட் டைப் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் அப் டு நெக்ஸ்ட் டைப்பை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக ஆப்போசிட் பாடி கூட நம்மளுக்கு மர்ஜ் ஆகணும். அதுக்கு அப் டு நெக்ஸ்ட் தான் கரெக்ட். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் சப்போஸ் டயாமீட்டர் அதிகமாக இருந்தால் அப் டு நெக்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. அதே டயாமீட்டர் கம்மியாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லை ஈக்குவல் டுவாக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்டே கரெக்டாக டாப் லைனை சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த லைனை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பெர்பெண்டிகுலராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு பெர்பெண்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பெர்பெண்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த
ஃபர்ஸ்ட் பிரைமரி டைமென்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்? டோட்டலாக 8 mm, half of the value 4 mm. நெக்ஸ்ட் செகண்டரி வேல்யூ இது வந்து 14 mm, half of the value 7 mm. ஓகேவா? அந்த 7 mm வேல்யூ அப்படியே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்குலர் லைன், இந்த லைனுக்கான எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் வந்து 8 mm. டாப் எண்டில் பார்த்த மாதிரி தான் சேம் 8 mmல வந்து இங்கேயும் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓவரால் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா? இதை யூஸ் பண்ணி ரிவால்வ்டு கட் பாக்கெட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ரிவால்வ் கட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைன் ப்ரொஃபைலை நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பாக்கெட்டை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பாக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பிளைனே ஹைட் பண்ணுறேன், ஸ்கெட்ச் ப்ரொஃபைலையும் ஹைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சாம்ஃபர். கரெக்டாக இந்த 3 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் எட்ஜஸில் சாம்ஃபர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். சாம்ஃபரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஷார்ப் எட்ஜஸ் 1 mm சாம்ஃபர் பொசிஷன்ஸ், டைமென்ஷன்ஸ் டாப் அண்ட் இந்த பாட்டம் அண்ட் சைட் அண்ட் நோட் பண்ணிங்கன்னா 1 mm தான். ஸோ இந்த சாம்ஃபருக்கான டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த 3 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் எட்ஜை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் 1 by 1. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்ட பிறகு எல்லா பாக்கெட்டும் அந்த சாம்ஃபர் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த சாலிட் பாடிக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நியூவாக ஒரு பிளேன் கிரியேட் பண்ண போகிறோம். டாப் பிளேனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை ரெஃபரன்ஸாக பேஸ் பண்ணி ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 10 mm டிஸ்டன்ஸில் ஒரு பிளேன். கரெக்டாக அந்த செக்ஷன் வியூவை நோட் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து 10 mm டிஸ்டன்ஸில் தான் அந்த பாடி வந்து இருக்குது, அந்த ரெக்டாங்குலர் பாடி. அதுக்காக தான் இந்த பிளேனை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் பிளேனை கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ பிளேன் 1 சூஸ் பண்ணிட்டு பிளேன் 2 சூஸ் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஸ்கெட்ச். நவ் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக பேஸ் பண்ணி வெர்டிக்கலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதை பொசிஷன் பண்ணும். பார்த்தீங்கன்னா இன்னரில் இருக்க அந்த எக்ஸாக்ட் எட்ஜஸை பேஸ் பண்ணி தான் வந்து நான் பொசிஷன் பண்ணும். ஸோ ஷேடட் வித் எட்ஜஸாக இருக்கிறத ஒயர் ஃப்ரேமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒயர் ஃப்ரேமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன் ப்ரொஃபைல் எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஹாரிசான்டல் லைன், இந்த ஹாரிசான்டல் எட்ஜை பிக் பண்ணிட்டு 2 mm டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 mm டிஸ்டன்ஸில் தான் ஆஃப்செட்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே 2 mm டிஸ்டன்ஸில் டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சா? இப்போ இதுக்கான ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ், இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ்க்கான வேல்யூ வந்து 40 mm. அதையும் வந்து இப்போ நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் இங்கே சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் நான் வந்து சூஸ் பண்ணலாம்? சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் எக்ஸாக்டாக எங்கே பொசிஷன் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு டவுட் க்ரியேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்லட் ஈச் அண்ட் எவ்ரி 4 டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ்லேயும் இந்த ஃபில்லட் ஃபார்மேஷன்ஸ் 5 mm வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து ஃபில்லட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஸ்கெட்ச்லேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு இதை சாலிட் பாடியாக க்ரியேட் பண்ணணும். எக்ஸாக்டாக இதோட திக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 mm தான் திக்கு. 5 mm எக்ஸாக்ட் திக்னஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் வியூவில் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிளைண்ட் டைப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு 5 mm திக். நெக்ஸ்ட்டு மர்ஜர் ரிசல்ட்டை அன்செக் பண்ணுறேன். ஏன் மர்ஜர் ரிசல்ட்டை அன்செக் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரீசன். இப்போ இந்த பர்டிகுலர் ரெக்டாங்குலர் பாடியை மட்டும் நான் ஷெல் டைப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சிம்பிளாக நான் பாக்கெட் டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஷெல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இந்த சர்க்குலர் ஃபீச்சர்ஸும் மெயின்டைன் ஆகணும், அட் த சேம் டைம் பாட்டமில் பாக்கெட்டும் க்ரியேட் ஆகணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷெல் டைப் தான் ப்ரிஃபர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாடியில் இந்த ரெக்டாங்குலர் பாடி சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷெல் திக்னஸாக வந்து 3 mm. ஏன் 3 mmனா எக்ஸாக்டாக இந்த செக்ஷன் வியூவில் இருக்க அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 3 mm 5 - 2. ஓகேவா? ரிமூவ் ஃபேஸஸில் இந்த பாட்டம் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக ஷெல் பாடியும் க்ரியேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபீச்சர்ஸும் மெயின்டைன் ஆகுது, இந்த பாக்கெட்டும் மெயின்டைன் ஆகுது. அதுக்கு தான் ஷெல் டைப்பை அப்ளை பண்ணது. இப்போ இந்த பாட்டம் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் நியூ ஸ்கெட்ச். இங்கே ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்குலர் சென்டர் பாயிண்ட்டுக்கான எக்ஸாக்ட் பொசிஷன் என்ன? 5 mm டிஸ்டன்ஸில் தான், போத் வெர்டிக்கலும் சரி ஹாரிசான்டலும் சரி. கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 5 mm டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு டாப் எட்ஜிலேருந்து அதே மாதிரி தான் 5 mm டிஸ்டன்ஸ். சென்டர் பாயிண்டில் பொசிஷன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான ரேடியஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6 mm ரேடியஸ். ஸோ இங்கே டயாமீட்டர் வைஸாக நம்ம 12 mm வந்து அப்ளை பண்ணணும். சர்க்குலர் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை வந்து நம்ம ப்ராப்பராக நமக்கு தேவையான ப்ரொஃபைலை கொண்டு வரணும். அதுக்கு எட்ஜை வந்து நான் இப்போ ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எட்ஜில் எக்ஸாக்டாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேஞ்சன்சி அதை சூஸ் பண்ண கம்ப்ளீட் எட்ஜ் டேஞ்சன்ஷியல் கனெக்ஷனில் இருக்குல்ல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். கன்வெர்ட் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணி அதை ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கன்வெர்ட் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த எக்ஸஸ் போர்ஷன்ஸில் 1 by 1 நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு டெலிட்டும் பண்ணலாம். நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டெலிட் மட்டும் அப்ளை பண்ணுறேன். அகைன் இந்த ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட்.
ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு அந்த போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஹாரிசாண்டலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இதை வந்து நம்ம மிரர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ப்ரொஃபைல்ஸ், தென் இந்த வெர்டிக்கல் லைன் மிரர் அபவுட்டில், அகெயின் மிரர் என்டிட்டிஸில் இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல், நெக்ஸ்ட்டு மிரர் அபவுட்டில் பாட்டம் ஹாரிசாண்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். 4 டிஃப்ரெண்ட் கார்னர்ஸில் 4 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 4 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸும் நம்ம சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூடட் போர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அப் டு சர்ஃபேஸ், இங்கே அப் டு நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண முடியாது. அப் டு சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு செலக்டட் கான்ட்ரஸ்ட்டில் ஈச் ஆஃப் எவ்ரி க்ளோஸ்டு போர்ஷன்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். 1 by 1 ஒரு க்ளோஸ்டு போர்ஷன்ஸை பிக் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப் டு சர்ஃபேஸ் அதை சூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்போசிட் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் மர்ஜ் ரிசல்ட் இப்போ செக்கில் இருக்குது. ஏன்னா இந்த கம்ப்ளீட் சாலிட் பாடியை இப்போ நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ டாப்பில் வந்து நம்ம ஒரு சர்க்குலர் பாக்கெட், ஒரு ஹோல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது நார்மலாக நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் டாப் ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் நியூ ஸ்கெட்ச்னு கொடுத்துட்டு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணால் நான் 2 சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஹோல் விசார்டை பிக் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக ஒரு ஹோல் வந்து க்ரியேட் பண்ணணும். டிஃபால்ட் சைஸஸில் நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம கவுண்டர் போர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த 4 டிஃப்ரெண்ட் கார்னர் சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த சர்க்குலர் ஏஜை செலக்ட் பண்ண அந்த சென்டர் பாயிண்ட் ஹைலைட் ஆகும். ஸோ சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு நார்மலாக கவுண்டர் போர்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களால் ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸை மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஹோல்ஸை வந்து மாற்றணும். அதுக்கு லெகசி ஹோல்ஸை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த லெகசி ஹோல்ஸில் இருக்க கவுண்டர் போர்டு ட்ரில்டு டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஹோல் டைப்ஸ் நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் போர்ட் டயாமீட்டர் 6 mm டயாமீட்டர், டெப்த்து வந்து 2 mm. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அந்த டைமென்ஷன்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். 6 mm டயாமீட்டர், 2 mm டெப்த் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஹோல்ஸ் 3 mm டயாமீட்டர், கம்ப்ளீட் டெப்த். ஸோ ஜஸ்ட் டயாமீட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ கம்ப்ளீட்டாக ஹோலும் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இந்த கம்ப்ளீட் ஹோல் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். 4 டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ் 4 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் கவுண்டர் போர்டில் சிம்பிளாக நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் சாலிட் ஃபார்மேஷன்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ளாட் ஃபேஸை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்குலர் எட்ஜ் கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஸோ அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.5 mm ரேடியஸ் வேல்யூ. சர்க்கிள் சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக இந்த ப்ரொஃபைல் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 10.5 mm ரேடியஸ். டயாமீட்டர் வைஸாக நம்ம 10.5 × 2 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹாரிசாண்டலாக ஒரு மிட் பாயிண்ட் லைன் ப்ரொஃபைல். ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது, ரேண்டமாக தான் இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா 2 சர்க்குலரோட எண்ட் பாயிண்ட்லேருந்து தான் டைமென்ஷன்ஸ் 38 mm வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த சர்க்கிள் 2 ஆப்போசிட் போர்ஷன்ஸில் லெஃப்ட் பாயிண்ட் அண்ட் ரைட் பாயிண்டில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த போத் சர்க்குலர் எட்ஜ் ப்ரொஃபைலை வந்து பிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான எக்ஸாக்ட் ரேடியஸ் வேல்யூ 4 mm. ஸோ 4 mm வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் 4 mm, டயாமீட்டர் 8 mm ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு குவாட்ரண்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இதுக்கு லைன் ட்ரா பண்ணுறது வரலாம். பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு 2 ஆப்போசிட் குவாட்ரண்ட் பாயிண்ட்டில் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸில் இந்த பாயிண்ட்டை மட்டும் பிக் பண்ணிவிட்டு ஹாரிசாண்டல் டைமென்ஷன்ஸ் 38 mm. 38 mmல ஒன்ஸ் லைன் அந்த சர்க்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். கரெக்டாக ஒரு ஆங்குலர் லைன் ப்ரொஃபைல் டேஞ்சன்ஷியலாக நம்ம வந்து மேட் பண்ணணும். இதை குயிக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் நார்மலாக ட்ரா பண்ணிவிட்டு இதை மல்டிபிள் போர்ஷன்ஸில் வந்து மிரர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். டேஞ்சன்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ இதை வந்து நம்ம மிரர் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஒரு வெர்டிக்கல் சென்ட்ரல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா ரைட் ஹேண்ட்லேயே மிரர் பண்ணணும், பாட்டம் ஹேண்ட்லேயே மிரர் பண்ணணும். இப்போ மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக மிரர் அபவுட்டில் இந்த வெர்டிக்கல் சென்ட்ரல் லைன் பிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மிரர் பண்ணியாச்சு. அகைன் மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்போசிட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிரர் அபவுட்டில் ஹாரிசாண்டல் சென்ட்ரல் லைன் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிம் என்டிட்டிஸ் 1 by 1 ஒரு போர்ஷன்ஸாக ட்ரிம் பண்ணிகிட்டே வரேன். ஒரு ஸ்மால் ஏரியா எக்ஸஸ் போர்ஷன்ஸ் எல்லா என்டிட்டிஸும் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம்.
ட்ரிம் பண்ணியாச்சு. இந்த பாட்டம் ஏரியாவை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலும் ஒன்ஸ் ட்ரிம் பண்ணியாச்சா. இப்போ லைனில் ஃபிக்ஸ் ஆகலை, ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின், ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் ஒரு பாயிண்ட்டுக்கும் இதுக்கு போத் ப்ரொஃபைல் நம்ம வந்து செலக்ட் பண்ண வேணாம். பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஹைலைட் ஆகும். இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 ஆப்போசிட் சென்டர் பாயிண்டில் 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல் ஸ்மால் சர்க்கிள்ஸ் தான் வந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 3.5 mm ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம மிரர் பண்ணிடலாம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில். ஒன்ஸ் மிரர் பண்ணிட்ட பிறகு இதே வந்து நம்ம சாலிட் போர்டே க்ரியேட் பண்ணோம். ஸோ ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் போர்ஸை சூஸ் பண்ணிட்டேன். இங்கே செலக்டட் கான்டர்ஸில் இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக் பண்ணிவிட்டு இதில் பிளைண்ட் டைப்பில் எக்ஸாக்டாக நம்ம டிஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். டிஸ்டன்ஸ் அதாவது திக்னஸ் நோட் பண்ணிங்கன்னா 3 mm தான். ஸோ அந்த 3 mm நான் அப்படியே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓவராலாக எல்லா மாடல் கம்ப்ளீட்டாக வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மர்ஜ் ஆகி நம்மளுக்கு சிங்கிள் பாடியாக இருக்குது. அதனால தான் இங்கே கம்பைன் பாடிஸும் வந்து ஹைலைட் ஆகலை. டோட்டல் பாடிஸ் வந்து மர்ஜ் ஆகிருக்கு. இப்போ மர்ஜ் ஆனால் தான் நம்மளால் ஃபில்லட்ஸும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபில்லட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு 2 mm ரேடியஸில் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ப் எஜஸ் 1 by 1 பிக் பண்ணிக்கலாம். இந்த வெர்டிக்கல் எட்ஜ் ஹாரிசான்டல் எட்ஜும் சரி, இந்த ஹாரிசான்டல் எட்ஜும் சரி. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் செக்ஷன்ஸ் சர்க்குலர் எட்ஜ், நெக்ஸ்ட்டு மர்ஜிங் எட்ஜ் எல்லாமே டேஞ்சென்ஷியலாக ரொம்ப ப்ராப்பராக மர்ஜ் ஆன மாதிரி. ஏன்னா எல்லாமே ஷார்ப் எட்ஜஸாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம எல்லாமே டேஞ்சென்ஷியல் எட்ஜஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். டோட்டல் பாடிஸும் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிள் போர்ஷன்ஸ்லேயே எக்ஸ்ட்ரூடட் போர்ஸை யூஸ் பண்ணி அதுவே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம வந்து மாடல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் 1 by 1 மாடல் பண்ணலாம். தேங்க்யூ.